நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு பாலாக்கா நினைச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவ என்ன நினைச்சா என்ன, ஒரு வழியா ஒழிஞ்சு போனால. என்ன இருந்தாலும் போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தது வீணா போல. சொந்த பந்தத்துக்குள்ள பணத்தை எதிர்பார்க்கறவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. டேய், ஒரு கை குழந்தையும் அதோட கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணையும் தான் நீ போலீஸ்காரங்க உதவியோட இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்ட. அதுக்கான பலனை நீ இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க தான் போற. அடுத்த தலைமுறைய கையில் எடுத்து தாளாட்டுறதுக்கான யோகம் உனக்கு கிடைக்க போறதே இல்லடா. உங்க 2 பேருக்கு கண்டிப்பா பதிலடி கிடைக்க போகுது. ஒரு பொண்ணு கதறி அழுவுற அந்த அழுகைய கடவுள் கேட்காம இருக்க போறதில்ல. அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அவ போனதை நினைச்சு வருத்தமா இருந்தீங்கன்னா நீங்களும் போயிடுங்க. ஜெகதம்பா, கஷ்டப்பட்டு 3 பசங்களை பெத்தெடுத்த நீ கூட அவகிட்ட கொஞ்சம் கூட கருணையை காட்டவே இல்லைல்ல. என் பையனை கொலையாளி ஆக்கணும் அவகிட்ட நான் எதுக்காக கருணை காட்டணும்? எவனோ ஒருத்தனை ரகசியமா வச்சுக்கிட்டு வேணுவ ஏமாத்தன அவளை நான் இங்க தங்க வைக்கணுமா என்ன? ஏண்டி, ஒரு தடவையாவது அந்த கடவுள் எனக்கு தைரியத்தை கொடுத்திருந்தாருன்னா உன்னை கண்ணத்திலேயே 2 போட்டிருப்பண்டி. அப்பாவியான அந்த பொண்ணை போய் தப்பா பேசுறதுக்கு இங்க 2 ஆம்பளைங்க இருக்காங்க இல்லையா? நேத்து வரைக்கும் அவ வாயிலிருந்து மோசமான வார்த்தையோ நடவடிக்கையோ வந்துச்சா என்ன சொல்லு பாப்போம். ஏன்னா அதுதாண்டி வாழ்க்கை. அது கை நிறைய பணம் வச்சிருந்தா கூட கிடைக்காது. அறிவும் படிப்பும் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சிருந்த ஒரு பொண்ணை தான் நீங்க வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அவளுக்காக அந்த கடவுள் கொடுக்கிற தண்டனைக்காக நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும்டி. அடே தம்பி ராஜு, போதும்டா. இப்படி ஏன் மொபைல கையில வச்சுட்டீங்கன்னா உன் கழுத்துக்கு என்ன ஆகுறது? ஆமா, அப்படி என்னதான்டா பாக்குறீங்க? குடு. டேய், இங்க குடுறா. சினிமாவா? இந்த படத்துக்கு தான் நம்ம அன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு இன்டர்வல்லே வெளியில வந்துட்டோமேடா. அன்னைக்கு தான் முழு படம் பார்க்க முடியலையே. ஆனா இப்படி பார்க்க சூப்பரா இருக்கு. ஓ ஆமா, சின்னதா பார்க்கும்போது உனக்கு பல விஷயம் சூப்பரா தான் இருக்கும். அண்ணா, ஆட்டோ வருமா? உட்காரு. வாங்க, நம்ம வண்டியில போலாம். வாங்க, உட்காருங்க. ஏறிக்கோங்க. ஏறு. இங்க பாருங்க, இப்ப என் ஆட்டோக்கு தான் டர்ன். இல்ல இவரு அவங்க ஆட்டோ கேட்டு வந்தப்ப நீ படம் தானே பாத்துக்கிட்டு இருந்த. தம்பி, முதல்ல வேலை, மத்ததெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். டேய், நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேணாம். நீங்க அந்த வண்டியில ஏறுங்க. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இவங்க இதுல தான் வருவாங்க. என் வண்டியில ஏறிட்டாங்க, நான் தான் கூட்டிட்டு போவேன். நீ கூட்டிட்டு போறத நான் பாக்குறேன். நான் கூட்டிட்டு போவேன். நீ கூட்டிட்டு போக மாட்டேன். வேணா பாக்குறியா? சரி, பாப்போம். அந்த அளவுக்கு ஆயிட்டியா? நான் யாருன்னு காட்டுறேன். யாருன்னு காட்டு. நானும் யாருன்னு காட்டுறேன். அவங்க என் ஆட்டோக்கு ஏற வந்தவங்க. இப்ப என் ஆட்டோ தான் டர்ன். ஆட்டோ ஸ்டாண்ட் ரூல்ஸ் படி இப்ப அவங்க என் ஆட்டோல தான் வரணும். நீ முதல்ல சினிமா பாடுறா, அப்புறம் வண்டி ஓட்டு. என்னப்பா இதெல்லாம்? நீ தினமும் இந்த வழியை தானே பார்த்துட்டு இருக்க. நீங்க எங்க போகணும்? காமராஜ் நகர். நீங்க அந்த வண்டியில ஏறுங்க. ஏறுங்க. ஆடா டேய், அவங்க சுதாகரன் வண்டியில ஏறாங்க. நீங்க வண்டியில ஏறுங்க. சுதாகரன், ஏன் இப்படி பண்றீங்க? இவங்க ஏன் வண்டியில ஏறினாங்க? எனக்கு தான் டர்ன். இவங்க ரெகுலர் கஸ்டமர் தான், நான் கூட்டு போறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க கூட வைங்க. என்ன மாமா கேக்குறீங்க? ஏன் டர்னுங்கிறதுல என்னோட ஆட்டோல தான் வரணும். இவங்க ஏன் ஆட்டோல தான் ஏறினாங்க, நான் தான் கூட்டிட்டு போவேன். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? என்னென்ன பிரச்சனைங்க? இங்க பாரு சிவபிரசாத், இந்த ராஜ் இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். உண்மையா ராஜேஷ்? சிவானா, இது ஏன் டர்ன். இவங்கள பிஜு கூட்டிட்டு போக பார்த்தான். நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தா சுதாகரன் நடுவில் வந்து கூட்டிட்டு போறாரு. என் ஆட்டோல வாங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டானாமா? ஆமா, இவர் தான் பொறுமையா இருக்க சொன்னாரு. இல்லைன்னா இவருக்கு 2 விட்டுருப்பேன்.
ஆட்டோல இருந்த என்ன கையை பிடிச்சு இழுக்கிறாரு. பொய் சொல்றாங்கண்ணே. இவங்க 2 பேரையும் பார்த்தா நல்லா தெரியுது. நம்பாதீங்க. பேசஞ்சர் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு இப்ப நீ போய் வேற பேசுறியா ராஜேஷ்? இவானா இவன் எப்பவுமே மொபைல் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க முதல்ல இவன் வண்டிக்கு தான் போனாங்க. இவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. அப்புறம் தான் என் வண்டிக்கு வந்தாங்க. அதை பார்த்து தான் இவன் என் கூட சண்டை போட்டான். நான் வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்த வாடகை எதுக்கு வேணான்னு சொல்லணும்னு நான் கூட்டு போக பார்த்தேன். இப்படிதான் பண்ணுவீங்களா என்ன? கூட இருக்கிறவங்க சண்டை போடுறாங்களே அவங்கள தடுக்காம சைடு கேப்ல வந்து அந்த பேசஞ்சரை கூட்டிட்டு போக பார்த்திருக்கீங்க. இல்ல அது பிஜு, நீ உங்களை கூட்டிட்டு போ. இதான் கரெக்டான பாயிண்ட். வாங்க வாங்க என் வண்டியில வந்து ஏறுங்க. வாங்க. இது ஏன் டர்ன்? மறுபடியும் அதே சொன்னா வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா ஒரு பேசஞ்சரை கவனிக்க தெரியல. டேய், ஒரு நாள் இந்த போனை தூக்கி வெளியே போட போறேன் பாரு. நீங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. சிவா, நீ வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இங்க பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். இந்த ஸ்டாண்ட்லயே ரொம்ப நல்ல பையன் நீதான்ப்பா. ஏற்கனவே வண்டி ஓட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது பேசஞ்சர் கிட்ட மோசமா நடந்துக்கிட்டோம்னா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? நான் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல வண்டி ஓட்டுற வரைக்கும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க பிரதீபண்ணா, எத்தனை மணிக்கு? நான் வந்துடுறேண்ணா. எங்க போற சிவா? ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பிரதீபண்ணா இருக்கார் இல்லையா, அவருக்கு பொண்ணு பார்க்க போறாங்களாமா. என்னோட ஆட்டோல போய் யாரெல்லாம் பொண்ணு பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குன்னு என்னை பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, அது உண்மைதானே. ஆட்டோல போய் பொண்ணு பார்க்கறவங்களோட கல்யாணம் நடக்குது. ஆனா இது வரைக்கும் அந்த ஆட்டோக்காரனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கான பொண்ணு எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. நேரம் வரும்போது அவளே வந்து என் வண்டியில ஏறுவா. இதுக்கப்புறம் அதிகமா வண்டி ஓட்டாத. என் தங்கச்சியோட கல்யாணத்தை இப்பதான் நடத்தி வச்சிருக்கேன்ல சுதாகரனை. இதுக்கப்புறம் வீட்டை இடிச்சு கட்டணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். ஏன் சிவா வந்த உடனே போற? பிரதீபனாவை பார்க்க 12 மணிக்கு போனா போதும். போற வழியில வீட்டுக்கு போயிட்டு போகணும். வரேன். சுதாகரனா ரொம்ப அழகான ஆட்டோக்காரனா இருந்தாலும் சிவானனுக்கு ஏன் பொண்ணு கிடைக்கல? அவன் ஒன்ன மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பையன்டா. அவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அவனுக்கு ஆசை இல்லாம இல்ல, அவன் சொன்னதை நீ கேட்ட இல்ல. அவனுக்கான பொண்ணு போற வழியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரியான நேரமா பார்த்து அவனோட ஆட்டோல ஏறுவா. ஆட்டோ ஆட்டோ, நாம கை காட்டியும் கூட ஒரு ஆட்டோ கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை உன் தாத்தா புதுசா போயிருக்கிற வீட்டுக்கு நம்ம நடந்து போகணுமா என்ன? நான் யாரும் தெரியலையா? என்ன நல்லா உத்து பாருங்க. சிவபிரசாத் தான். இது உன்னோட கெஸ்ஸா இல்ல நான் யாருன்னு நல்லாவே தெரியுமா? இந்த தாடி இருக்கிறதுனால. ஓ இதுவா? இது ஒரு பக்குவத்துக்காக வச்சிருக்கேன். நாம படிக்கிற காலத்துல எனக்கு எந்த பக்குவமும் இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து கேள்வி பண்ணீங்கல்ல. சிவபிரசாத், நீ ஆட்டோ ரிக்ஷா எதுக்குமே மேட்ச் ஆக மாட்டேங்குதே. எல்லாரும் டாக்டர் இன்ஜினியரிங்னு படிச்சா அப்புறம் யார் ஆட்டோ ஓட்டுவாங்க? ஆட்டோ ஓட்டுறதுக்கு எந்த ஒரு டிகிரியும் தேவையில்லை. ஆனா எந்த ரோலை நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. இது ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்.
பாலசுதா நீங்க எங்க போறீங்க? ஆ, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என் அப்பா அம்மா குடியிருக்கிற வீட்டுக்கு தான் போக போறேன். அது எங்க? அம்பாடி மலை. அந்த இடம் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா நான் வீட்டை கண்டுபிடிக்கணும். வேற எதையுமே என்கிட்ட கேட்டுறாத. அது இங்க பக்கத்துல தான். அப்படின்னு போலாமா? ஒரு ஆளை பொண்ணு பார்க்க கூட்டு போறதுக்காக கிளம்பினேன். ஓ, புரோக்கர் வேலை பாக்குறியா? அதெல்லாம் கிடையாது. என் ஆட்டோல ஏறி போய் பொண்ணு பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படின்னா உனக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் போலயே. சரி, அப்பனா நீ கிளம்பு. நான் இன்னொரு ஆட்டோல ஏறி போய்க்கிறேன். நான் வண்டியை நிறுத்தினதுனால, நாம 2 பேரும் மீட் பண்ணதுனால இதுக்கப்புறம் நீ எந்த ஆட்டோலையும் ஏற வேண்டாம். நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன் பாலசுதா. அப்படின்னா பொண்ணு பார்க்க போறது? என் கிளாஸ் ஃப்ரெண்டோட வேலையை பார்த்த அப்புறம் தானே மற்ற வேலையை பார்க்கணும். பொண்ணை பார்க்கறதுக்கு வேற ஆட்டோ அனுப்பி வைக்கிறேன். நீ ஏறு பாலா, வா. போலாமா? ஜங்ஷன்ல சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்தா இந்த வீடு மாதிரி தான் தெரியுது. ஒரு நிமிஷம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ணா, இது ஜெயச்சந்திரன் நாயரோட வீடா? ஆமா, அவர் ரீசெண்டா தான் இங்க குடி வந்தாரு. சரிங்க. இதே வீடுதான். நீ தைரியமா உள்ள போ. பேக் எடுத்துட்டு வரேன். சிவபிரசாத், நீ கிளம்பு. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. பாலா, உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ட்ராஜடியோட நீ ஆட்டோக்கு கை காட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு கை குழந்தையோட வழியில போற மத்தவங்களுடைய உதவிக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எது தேவைனாலும் எனக்கு கால் பண்ணு. என் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. என்கிட்ட மொபைல் இல்ல. இல்லையா? பரவாயில்ல, ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து கேட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா இந்த வழியில போற ஏதாவது ஒரு ஆட்டோல நீ சொல்லி விட்டா மட்டும் போதும். அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருப்பேன். ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. நீ ஆட்டோல முத ஏறி இருக்க, அதனால உனக்கு ஃப்ரீ. இதுக்கப்புறம் நீ ஏறும்போது நான் வாங்கிக்கிறேன். வா. சிவபிரசாத், நானே உள்ள போய்க்கிறேன். உள்ள போகும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? உன்னை வீட்டுக்குள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். வா. சரி, நான் போயிட்டு வரேன் பாலா. நீ என்ன திவ்யா ஷாக் அடிச்ச மாதிரி நினைக்கிட்டு இருக்க?
அப்பா அம்மா இங்க இல்லையா? மாமா வெளியே போயிருக்காரு. அத்தை இருக்காங்க. இது போதும். அப்பா வருவார்ல? அம்மா வேலையில பிஸியா இருக்காங்கல்ல? அத்தை அவசரம் இல்ல, நான் பொறுமையா பாத்துக்கிறேன். பாலா, நீ எப்படி இங்க வந்த? எனக்கு தேவைப்படும் போது நான் வந்துதானே ஆகணும். அப்பா எப்போ வருவாரு? தெரியாது. குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். பாலாவை இங்கே தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அப்படின்னு நான் சொன்னேனா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவ பேக்கோட தான் இங்க வந்திருக்கா. வேணு தான் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அவ இங்கேயே தங்கிடலான்னு வந்துட்டா போல. அது எப்படிமா சரி வரும்? அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு போய் கேளுங்க அத்தை. அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட என்னால எதுவும் கேட்க முடியாது. கேட்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவளை வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவ தங்கியிருந்த வீட்ல இருந்து இப்ப முளவு காட்டுக்கு போயிட்டு இருக்கா போல. நாம அவளை தேடி போகலங்கிற கம்ப்ளைண்டோட தான் இங்க வந்திருக்கா. அத அவ இப்ப சொல்லிடுவா. நாம அதை பேசாம கேட்போம். அதுக்கப்புறம் பாலா போயிடுவா. எனக்கு ஒன்னும் அவளை பார்த்தா போக போற மாதிரி தெரியல. இங்கேயே தங்கிடலாங்கிற பிளானோட தான் அவ இங்க வந்திருக்கா. ஒருவேளை அது இல்லனா அவ வந்ததுக்கு பின்னாடி அதை விட பெரிய காரணம் இருக்கணும். நீ தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்காத. அவ வந்த வழியே திரும்ப போயிடுவா. ஒருவேளை போகலனா? எதுவா இருந்தாலும் மாமா வரட்டும். அவ மனசுல என்ன இருக்குன்னு அப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவ இந்த வீட்டுல தங்குனானா அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். ஒண்ணு பாலா இங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்க 2 பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறத. நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்.
நீ எப்போ வந்த? வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. நாங்களும் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கேஸ் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். தெரியாது. நீ அவனை பார்க்க போகலையா? எதுக்கு போகணும்? ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீ எப்ப வந்து அப்படின்னு கேட்டது தவிர நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டீங்களா? நீ எப்போ வந்தாலும் எதுக்கு வந்தாலும் அது என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக மட்டும்தான்னு தெரியும். அப்புறம் எதுக்காக கேட்கணும்? நாங்க இப்ப நிம்மதியா இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்க சந்தோஷத்தை கெடுத்துறாத. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்னதான் சொன்னாலும் அவ உங்க பொண்ணுங்கிற அக்கறையை மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாதுல்ல. நான் வேற வீட்ல இருந்து வந்த பொண்ணு தானே. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்தது? நான் இருந்தா கண்டிப்பா நடக்கும். இங்க பாருமா, நீ ஹரிக்கு ஒரு கால் பண்ணு, இல்லன்னா போனை கொடு, நான் கால் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் எதுக்கு இந்த வீட்டுல தேவையில்லாம இருக்கணும்? ஹரி வந்து கூப்பிடும்போது வரேன். திவ்யா எங்க போறா? பாலா இங்க தங்கறதுக்காக வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவ வீட்டை விட்டு வெளில போறாளாம். நான் இங்க இருந்தா சரி வராது மாமா. பாலாவுக்கு தானே இப்ப எந்த துணையும் இல்ல, அவ இங்கேயே தங்கட்டும். அவ இங்கதான் தங்க போறான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? கொஞ்சமாவது அறிவு இருக்கிற எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியும். திவ்யா, எங்களோட பொண்ணுங்கிற முறையில அவ இங்க வருவா போவா. அவ இங்க நிரந்தரமா தங்க வந்திருக்கான்னா அதுக்கு அனுமதி கொடுக்க இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கற ஆள் தான் சம்மதிக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.